Hi student, welcome to all. 12th Maths, Chapter 5, Two-Dimensional Analytical Geometry, 2, இருபரிமாண பகுமுறை வடிவியல் 2. சரி, இப்போ சாப்டர் 5ல இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறம் எக்ஸசைஸ் சம்முக்கு போகலாம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்கிள் வட்டத்தை பத்தி ஃபார்முலா என்னென்ன கொடுத்துருக்காங்க. நமக்கு வட்டத்தை பத்தி என்ன சின்ன கிளாஸ்ல இருந்து ஒரே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பைஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அது வந்து நார்மலா நம்ம ஜென்ரலா சொல்லக்கூடிய ஃபார்முலா. அது இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். எதை பத்தி பார்க்க போறோம்? சர்க்கிள். ஓகேவா, வட்டம். சரி, இப்ப இதுல சின்ன கிளாஸ்ல என்ன தெரியும், வட்டத்தின் பரப்பு அதெல்லாம் தெரியும் இல்லையா. அது நம்ம ஜென்ரலா பார்க்கறது ஏ ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, சுற்றளவு பி ஈக்குவல் டு 2πr. இதெல்லாம் நம்ம 6வது 7வதுல படிக்கக்கூடிய வட்டத்தினுடைய சமன்பாடு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சரி, இப்ப இதுல 11th 12th பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வட்டம் இருக்கு. இப்ப இதுல ரேடியஸ் அதாவது ஆரம் இருக்கு. இப்ப இதுல வந்து ரேடியஸ், இதுல இருந்து இது வந்து ரேடியஸ், இது வந்து ஆர். ஓகேவா, இது வந்து சென்டர் இல்லையா, இது வந்து மையம், இது ஆரம் இல்லையா. சரி, இப்ப இந்த மாதிரி வட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜென்ரலா உள்ளதுதான். ஓகே, இப்ப இதுல வட்டத்தினுடைய ஏரியான்னு கொடுக்காம நமக்கு வந்து கம்பைன் ஃபார்முலாவா வரும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது வந்து என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இது வந்து ஜென்ரலா உள்ள ஃபார்ம். இதுதான், இது வந்து என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா, இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சென்டர் அப்படிங்கிறது மையம். ஓகேவா, இந்த சென்டருங்கிறது மையம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ஜின், அதாவது ஆதி புள்ளி 0,0 என்னது மையம். அடுத்தது ரேடியஸ் ஆர். ஓகேவா, இதை பொறுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா சென்டர் இந்த மாதிரி 0,0 ரேடியஸ் ஆர், அதுல இருந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிங்க, வட்டத்தினுடைய சமன்பாடு கண்டுபிடிங்க அப்படின்னா ஃபார்முலா இதுதான், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதுதான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா, ஆரிஜின்ங்கிறது நம்ம இங்க சென்ட்ரால உள்ளது, மிடில் வழியா செல்லக்கூடியது, அதாவது 0,0 அப்படிங்கிறது தான் ஆரிஜின் புள்ளி இல்லையா. சரி, ஆதி புள்ளி. ஓகே, ரேடியஸ் ஆர். இந்த மாதிரி உள்ள ஃபார்முலாக்கு இப்படிதான் இருக்கும் ரேடியஸ். ஓகேவா, சரி, இது வந்து முதல் ஃபார்முலா. இதே மாதிரி அடுத்த ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் சென்டர் ஒண்ணு உண்டு ஹோல் ஸ்கொயர், அடுத்தது ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது அடுத்த ஸ்டாண்டர்ட் சர்க்கிளோட அடுத்த ஈக்குவேஷன் இது. ஓகேவா, சரி, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், வட்டத்தின் சமன்பாடு. ஓகேவா, வட்டத்தின் சமன்பாடு. சரி, இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க வந்து பாயிண்ட்ஸ் இல்ல, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு தான். இது வந்து ஆக்சிஸ் எக்ஸ் ஒய்ங்கிறது இல்லையா, இதுல மையம்ங்கிறது இல்ல, அதனாலதான் நம்ம 0,0ன்னு போட்டோம். ரேடியஸ் ஆர், இந்த ஆர் தான் ரேடியஸ் ஆரம். ஓகேவா, சரி, இது போட்டோம். இப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மையத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஹச், இது என்ன கொடுத்துருக்காங்க ஹச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது கே. அப்ப 2 பாயிண்ட் இருக்கு, 2 புள்ளி இருக்கு, ஹச் கமா கே. அப்ப இதுல சென்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹச் கமா கே. ஓகேவா, ரேடியஸ் இதே ஆர் தான், ரேடியஸ் என்ன இதே வந்து ஆர் தான். ஓகேவா, இப்ப இதான் வந்து இந்த ஃபார்முலா. 2 ஃபார்முலா நம்ம எழுதிருக்கோம். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னு கேட்டா நம்ம பாயிண்ட்ஸ் பொறுத்து பாத்துக்கணும் என்ன ஃபார்முலான்னு. இங்க வந்து சென்டர் மையம் 0,0 ஆரா இருந்தா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கணும்.
இந்த ஹச் கமா கேக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி படம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்னது வட்டத்தின் சமன்பாடு. இப்ப இதுல ஹச் கமா கேன்னு இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுல வட்டம் இருக்கு, இடையில வந்து இங்க ஒரு புள்ளி இருக்கு ஹச், இது வந்து என்னது ஹச் கமா கே, இது வந்து ஆர், இங்க வைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஹச் கமா கே, இந்த கோடு வந்து ரேடியஸ் ஆர். ஓகேவா? இதுதான் வந்து ரெண்டாவது ஃபார்முலா இது. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஹோல் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருவாங்க கணக்குல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இதுக்கு பதிலாக 2,3 அப்படின்னு கொடுத்துருவாங்க, ரேடியஸ் 5 அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இது வந்து என்ன 2,3 ரேடியஸ் 5 உள்ள வட்டத்தினுடைய சமன்பாடை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி. ஓகேவா? இது என்னது 2,3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன போட்டுக்கணும், ஹச்சுக்கு பதில இது ஹச்சு கமா கே எதுனா ஹச்சுக்கு பதில 2 போட்டுக்கணும், கேக்கு பதில 3 போட்டுக்கணும். ஆறுங்கிறது இது ஏதாவது 5, ஆறுக்கு பதில என்ன கொடுத்துருக்காங்க 5, அப்ப 5 இங்கே போட்டீங்கன்னா 5 ஸ்கொயர். அப்படியே இந்த சமன்பாடுல போட்டீங்கன்னா நமக்கு வேண்டிய சமன்பாடு அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப இந்த 2 ஃபார்முலாம் புரியுதா? இதை நீங்க எதுவும் நோட் பண்ணாலும் எல்லாமே புக்ல இருக்கு இந்த ஃபார்முலாம். ஓகேவா? சரி, இது 2 ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது 3வது ஃபார்முலா பார்க்க போறோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தாதான் நம்ம சம் கண்டுபிடிக்கும் போது எப்படி மாடல்ல வருது அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும். அந்த சம்முக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, அடுத்தது 3வது இதே ஈக்குவேஷன் ஆஃப், இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தான், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகே, இப்ப இதுல எப்படி வருது அப்படின்னா இந்த என்ன ஃபார்முலானா இது வட்டத்தினுடைய சமன்பாடு தமிழ்ல. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx, ஓகேவா, பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதான் வந்து இது ஒரு வட்டத்தினுடைய சமன்பாடு. ஓகேவா? சரி, இப்ப இதுல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இப்ப இதுல வந்து மையம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்டர், சென்டர்ங்கிறது என்னது மையம், ஈக்குவல் டு இதுல உள்ள ஜி மைனஸ் ஜி, இந்த ஜி இருக்கு இல்லையா, இதுல உள்ள ஜி வந்து மைனஸ் சேர்த்துக்கணும், மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். இதான் வந்து என்னது மையம், சென்டர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. எதுக்கு இந்த மாதிரி ஜெனரல் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த மாடல் இருந்ததுன்னா எப்படி நம்ம சென்டர் மையம் கண்டுபிடிக்கணும், மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். இதை சொல்லிட்டு நம்ம ஒரு சம் போட்டுட்டு அதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இதுல ரேடியஸ் சர்க்கிள்னானே நமக்கு என்ன வந்துடும், சென்டர் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, ரேடியஸ் என்னது ஆரம், ஆர் ஈக்குவல் டு, ஓகேவா, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி, இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கக்கூடியது. ஓகேவா? சரி, மையத்துக்கு வந்து மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் சொன்ன, ரேடியஸ் ஆரம் கண்டுபிடிக்க என்ன பண்ணும், இந்த இதை வந்து ஜி வந்து ஜி ஸ்கொயர், இதை கண்டுபிடிச்சிட்டாதான் நம்ம இதுல அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? சென்டரும் ரேடியஸும் தான் கேட்பாங்க, நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்க இதுல அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜியை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும், இந்த எஃப் ஸ்கொயர் பண்ணிக்கணும், அடுத்தது மைனஸ் சி, சிங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இங்க போடும், இதுல இருந்தா நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கும். இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? சரி, இதுதான் வந்து ஈக்குவேஷன். இப்ப இதே மாதிரி ஒரு கணக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த கணக்குல இப்ப வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4gx, இது சும்மா நானா வந்து போடுற சம் என்னன்னு, பிளஸ் 14 ஒரு பெரிய நம்பரை வச்சு பார்ப்போம், டிவைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், 16fy பிளஸ் கான்ஸ்டன்ட் ஏதாவது ஒரு டேம் போட்டோம் 15 ஈக்குவல் டு 0. இப்படி ஒரு நம்பர் உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து gx. இப்ப இது என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி நம்ம ஜிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப ஜிஎக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க என்ன இருக்கு 14, இங்க ஜிஎக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 2. ஓகேவா? நமக்கு வந்து ஜி தான் வேணும் இல்லையா? அப்ப இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணிக்கணும், டிவைட் பண்ணா 7 அப்படின்னு வரும். அப்ப இங்க என்ன வரும்போது -7 அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்க கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க வந்து எஃப்ஒயோட கோஎஃபிஷியன்ட் 16 இருக்கு, இங்க எஃப்ஒயோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. அப்ப 2 வகுத்தா என்ன வரும், 2 16/2 8 வரும், -8.
இப்போ இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி தான் என்ன செய்யணும், மைனஸ் ஜியும் மைனஸ் எஃப்பும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வர வேல்யூக்கு ரேடியஸ்னா வர வந்து ஜிஏ ஸ்கொயர் பண்ணும், எஃப் ஸ்கொயர் பண்ணும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு மேல என்ன போட்டுக்கணும், 15. இங்க சி தானே கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுக்கு மேல 15 போடும், -15. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ரேடியஸ் வரும். ஓகேவா? இப்போ இதான் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். இது சும்மா நீங்க உதாரணத்துக்காக சொன்னது, இதான் ஃபார்முலா உங்களுக்கு. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், வட்டத்தினுடைய சமன்பாடு. ஓகேவா? சரி, அடுத்தது இப்ப இதுல டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது. இதுலயே வந்து டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது என்னென்ன ஃபார்முலா இருக்கோ நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டோம்னா சம் வந்து அப்படியே வரிசையா நம்ம போட்டுட்டே வந்துடலாம். ஓகேவா? அடுத்தது 4th ஃபார்முலா. இதுல வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது x1 y1. இது ஒரு பாயிண்ட்ஸ். x2 y2 இது ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேவா? சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிள் பாத்துங்க, ஸ்பியர் மாதிரி இருக்கு. சரி, இது வந்து இப்படி இருக்கு இல்லையா? ரேடியஸ்ங்கிறது நமக்கு மையத்துல இருந்து வரக்கூடியதான் ரேடியஸ். ஃபுல்லா இந்த மாதிரி கோடு போட்டா இதுக்கு பேர் என்ன, டயாமீட்டர், விட்டம் இல்லையா? சரி, இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து x1, y1. இது என்னன்னு கேட்டீங்கன்னா x2, y2. இந்த பக்கம் உள்ளது x1, y1, இது x2, y2. ரெண்டு பக்கமும் உள்ள பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இது ரெண்டு என்ன பண்ணலாம், இது வந்து a, இது வந்து b. இதனுடைய பாயிண்ட்ஸ் தான் இது. ஓகேவா? இது வந்து 1 இல்ல, கமா, இங்க 1, இங்க கமா. சரி, இப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இணைக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய டயாமீட்டருக்கு உள்ள ஃபார்ம், டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். அந்த ஃபார்ம் தான் நம்ம இப்ப போட போறோம். இது ஃபார்முலா ஃபுல்லா எழுதுறோம், நம்ம புக்ல இருக்கு. அதனால நான் வெறும் டயாமீட்டர்னு மட்டும் எழுதுறேன். டயாமீட்டர் கண்டுபிடிக்கக்கூடிய டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு மட்டும் எழுதுறேன். விட்டம், வட்டத்தினுடைய விட்டம் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட்ஸ் இருந்தா கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அது என்னன்னு எழுதுறேன். இதுல என்ன எழுதுறோம், இதுல என்ன கேட்குமாங்க, கொடுத்துட்டு இருக்கிறது வந்து டயாமீட்டர் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், இல்லைன்னா இப்படி எழுதிக்கலாம் நீங்க, given டயாமீட்டர்னு எழுதிட்டு given டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம அதை பார்த்துட்டு இதை போடலாம் அப்படின்னு குழம்பிக்க கூடாது. அதனால டயாமீட்டர் கிவன்ல கொடுத்துருவாங்க ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட், அதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கும். ஓகேவா? சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, x மைனஸ் x1 இன்ட்டு x மைனஸ் x2 பிளஸ் y மைனஸ், மனப்பாடம் பண்ணாதீங்க, ஈஸியா புரிஞ்சுட்டு நீங்க படிக்கலாம். நடுவுல பெருக்கல் தான் ரெண்டுமே. இங்க ஒண்டிதான் பிளஸ், இங்க ரெண்டையும் பெருக்கல் தான். y மைனஸ் y2 ஈக்குவல் டு 0. இதான் வந்து என்னது, டயாமீட்டர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இது என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்துக்கும் எக்ஸ் ஒய்ங்கிறதுலாம் அப்படியே தான் வரும். ஓகேவா? எக்ஸ் ஒய்ங்கிறது நமக்கு ஜெனரல் டைம், இங்கேயும் எக்ஸ் அப்படியே தான் இருக்கு, இங்கேயும் ஒய், ரெண்டுத்துலயும் அப்படிதான் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் x1, x2 போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் x1, அடுத்தது x2, அடுத்தது y1, அடுத்தது y2. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க கரெக்டா எக்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு, ஒய் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு, அந்த மாதிரி பார்த்து ஃபார்முலா எழுதும் போது. ஓகேவா? இங்க எல்லாம் எக்ஸா இருக்கு, இங்க எல்லாம் ஒய்யா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அமைச்சு. ஓகேவா? இதான் என்னது, டயாமீட்டர் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இதுல லாஸ்டா இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் சம் போட்டுட்டு, எக்ஸாம்பிள் சம் இதுல நிறைய கேட்கறாங்க ரிப்பீட்டடா, அதனால அதை போட்டுட்டு நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு, 5th ஃபார்முலா, அதையும் எழுதிடுறேன். இதை யூஸ் பண்ணி வருது சம்ம, அதனால அதையும் நோட் பண்ணி. 5th ஃபார்முலா, அதாவது y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஏற்கனவே இது வந்து ஒய் இன்டர்செப்டோட ஃபார்முலா. இது ஏற்கனவே நீங்க என்ன பண்ணீங்க, 9th 10th எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒய் வெட்டு துண்டு அப்படின்னு சொல்லுவோம், அதுக்குள்ள ஃபார்முலா இது. இதுல எம்ங்கிறது என்ன வரும், ஸ்லோபு, சாய்வு. ஓகேவா? சிங்கிறது என்னது, ஒய் இன்டர்செப்ட், அதாவது ஒய் வெட்டு துண்டு அப்படிங்கிறது நீங்க சொல்லுவீங்க இல்லையா? ஓகேவா? இதெல்லாம் தேவையில்லை, இப்ப சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் நீங்க 9th 10thலயே படிச்சிருக்கீங்க. ஒய் இன்டர்செப்ட்னா என்ன வரும், ஒய் வெட்டு துண்டு, இதுக்கு பேர் என்ன, சாய்வு. ஓகேவா? சரி, இப்ப இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு டேஞ்சன்ட், டேஞ்சன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொடுகோடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. டேஞ்சன்ட்,
தொடுகோடு தொடுகோடு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல உள்ள டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள் c squared equal to a squared 1 plus m squared. இந்த இதுக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் சர்க்கிளுக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்றோமோ எல்லாத்தையும் ஓரளவு நம்ம இதுல கொண்டு வந்துருச்சு. ஓகேவா? சரி, 5 ஃபார்முலா இருக்கு. இந்த 5 பார்த்து வச்சுட்டீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் போடும்போதும் எக்ஸாம்பிள் போடும்போதும் நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வருது அறிமுகம். எதை பத்தி? சர்க்கிள் பத்தி. ஓகேவா? சரி, இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சம் போடலாம். கண்டிப்பா இந்த சர்க்கிள்ல இருந்து 2 மார்க் ஒண்ணு வருது, 3 மார்க் ஒண்ணு வரும், 5 மார்க்ல கண்டிப்பா மூணுத்துலயும் ஒண்ணு கேட்டுருவாங்க. ஓகேவா? நான் சொல்லுவேன், கணக்கு எழுதும் போதே சொல்லிடுறேன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது நல்லா தரவா, அதை மட்டும் போட்டு போக கூடாது, அது நல்லா தரவா போட்டு பார்த்து. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சம் போடலாம். எக்ஸாம்பிள் 5.1. ஓகேவா? பேஜ் நம்பர் சொல்லிடுறேன். 175. பேஜ் நம்பர் 175. ஓகேவா? சரி, இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் சுருக்கமா அப்படியே சம் எழுதிடுறேன். இதுல வந்து சென்டர் கொடுத்துருக்காங்க. சென்டருங்கிறது என்னது? மையம். -3, -4. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் என்னது? 3 யூனிட்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. இதான் கேட்டிருக்குது. இதுல என்னது? சென்டருங்கிறது என்னது? மையம். ரேடியஸ்ங்கிறது என்னது? ஆரம். ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கிறது என்னது? சமன்பாடு, வட்டத்தின் சமன்பாடு. மூணுத்தையுமே தமிழ்ல எழுதிட்டேன். ஓகேவா? இது கொடுத்துருக்கு, இது கேட்டிருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இதுல ஃபார்முலா எழுதணும். நீங்க 3 ஃபார்முலா கொடுத்தீங்களா மிஸ், எது பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அப்படிங்கிறதுக்கு டக்குன்னு என்ன பண்ணலாம்? சென்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இதுல. ஓகேவா? சென்டர் ரேடியஸ் இது வந்து நமக்கு G,F அப்படின்னு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா நம்ம சென்டர் ரேடியஸ்க்கே நமக்கு தனி ஃபார்முலா இருக்கு இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சோம்? நடுவுல வந்து சென்டர் இந்த இடத்துல, இதுல இருந்து ரேடியஸ், இந்த ரேடியஸோட அளவு r தான் என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதனுடைய அளவு என்ன கொடுத்துருக்காங்க? -3, -4. பாயிண்ட் வந்து எதுல நம்ம கிராஸ் ஆகுதோ அதனுடைய சென்டர் -3, -4. அப்ப இதை வச்சு உள்ள ஃபார்முலா என்னவோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் தெரியுது, 0,0 இருந்தாதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x² + y² = r². இது எப்படி இருக்கணும்? ஆரிஜின் வழியா செல்லக்கூடிய 0,0 சென்டர் இருக்கணும். இங்க 0,0 இல்ல, பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்த ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த ஃபார்முலா என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலா எழுதி தான் போடணும். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? x - h whole squared y - k whole squared. கொஞ்சம் லெஃப்ட் சைடு எழுதிட்டா நம்ம இங்கேயே சம் ரெண்டாவது பிரிச்சு இங்கேயே முடிச்சிடலாம். x - h whole squared plus y - k whole squared = r². ஓகேவா? இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா சென்டர் கொடுத்துருக்காங்க h, kங்கிறதா -3, -4 கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் r கொடுத்துருக்காங்க 3 யூனிட்ஸ். ஓகேவா? சரி, அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம போட்டுடலாம். ஓகேவா? சரி, இதுல எப்படியே போட்டுருவோம். இப்ப இதனுடைய பாயிண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிருங்க. சென்டர் வந்து h, k -3, -4 இதான் சென்டர். சிங்கிறது நான் கொடுத்துட்டேன். h, k இதான். ஓகேவா? அடுத்தது r தெரியும். r என்ன கொடுத்துருக்காங்க? r ஓட வேல்யூ r = 3. ரெண்டுமே நமக்கு தெரியுது. இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. ஓகேவா? அதுல அப்படியே நம்ம போட்டுடலாம். ஃபார்முலாவை நம்ம இன்னொரு தடவை எழுத வேண்டாம். 1ன்னு போட்டீங்கன்னா 1 implies இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிப்போமா? என்ன இருக்கு? x - h. h ஓட வேல்யூ என்ன? -3. கேர்ஃபுல்லா இருக்கணும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு ஃபார்முலால, அதனால பிராக்கெட்டுக்குள்ள போடணும் மைனஸ். x - h whole squared plus
y மைனஸ் கே, கே என்னுடைய வேல்யூ இதான் சொல்லியிருக்கேன் -4, இதுவும் மைனஸ்ல இருக்கிறதுனால பிராக்கெட்ல போட்டுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு, ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை மறந்துடாதீங்க. அப்ப 3, ஆரோட வேல்யூ 3, அப்ப 3 ஸ்கொயர். ஓகேவா, இதுல அப்படியே 1ல சப்ஸ்டியூட் பண்ணி வச்சோம் எல்லாமே. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா, சரி இதை சிம்பிளிஃபை பண்ணிப்போம். எக்ஸ் 2 மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடும், +3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்க என்ன வரும், y பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேவா, 3 ஸ்கொயர் 9 ஆயிடும். இப்ப a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ரெண்டுலையுமே அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி விரிவுபடுத்தினா நமக்கு வேண்டிய என்னது சமன்பாடு கிடைச்சிடும், வட்டத்தினுடைய சமன்பாடு கிடைச்சிடும். ஹோல் ஸ்கொயர் விரிவு பண்ணுவோமா, a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்ல a ஸ்கொயர் பிளஸ் 2ab, 2ab என்ன வரும், rx. புரியுதா என்ன சொல்றாங்க, 2ab ஃபார்முலா தானே. அப்ப 2 × 3 6, இங்க x பிளஸ் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் இங்கே அது மாதிரி தான் y ஸ்கொயர் 2ab, 2y இங்க 4, 4 2 8, அப்ப 8y பிளஸ் 16 ஈக்குவல் டு 9. ஓகேவா, வந்துச்சா ஆன்சர். ஓகே, இப்ப இதுல வந்து என்ன ஆகும், இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்தா, இல்லைன்னா இங்கே நீங்க 9 அடிச்சிடலாம். ஏன்னா இங்கே 9, இந்த 9 இங்க கொண்டு வரும்போது மைனஸ்ல வரும். நம்ம அது கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரே இதையா கொண்டு வந்துட்டு கூட கேன்சல் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் ஆர்டர் படி எழுதுறீங்க, எழுதும் போதே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்தது 6x வரும் பிளஸ் 6x, அடுத்தது ஒய் என்ன இருக்கு 8y. ஓகேவா, அடுத்தது அவ்வளவுதான் இருக்கு, மீதி எல்லாம் கான்ஸ்டன்டா. பிளஸ் 9 பிளஸ் 16 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த 9 இங்க வந்து என்ன ஆகும், -9 ஆயிடும். இந்த 9 இந்த 9 ஆயிடும், கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறத எழுதுங்க, அதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஆர்எக்ஸ் பிளஸ் 8y பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான் என்ன வந்திருக்கும், அதை அப்படியே நீங்க போட்டீங்கன்னா அதான் வட்டத்தினுடைய சமன்பாடு. ஆன்சர் ஓவர். ஓகேவா, ஓகே, இதை வந்து லாஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8y பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. இதான் வந்து வட்டத்தினுடைய சமன்பாடு. ஓகேவா, அவ்வளவுதான் இந்த சம் ஓவர். ஓகேவா, இப்ப இதுலயே வந்து நீங்க எந்த சென்டர் எது கொடுத்தாலும் நம்பர் மாத்தி கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும். இதுக்கு மேல வேற வேல்யூ கொடுக்கலாம், ரேடியஸ்க்கு மேல வேற வேல்யூ கொடுக்கலாம். நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எழுதிங்க. இந்த ஃபார்முலா தான் மெயின், ஃபார்முலாவை என்ன செய்யுங்க, தரவு பண்ணுங்க. ஓகேவா, இது வந்து h x minus h whole square ஃபார்முலா தரவு பண்ணுங்க. x minus whole square plus y minus k whole square equal to r square. இதான் வட்டத்தினுடைய சமன்பாடு. ஓகேவா, சரி, இது வந்து என்னது எக்ஸாம்பிள் 5.1. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் தான், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ்லயும் வரும். ஓகேவா, அதுலயும் நீங்க பார்த்து. ஓகேவா, இப்ப முதல்ல நம்ம எக்ஸாம்பிள் அந்த மாடல்லாம் முடிச்சிடுவோம். சில சம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடுறேன், எக்ஸசைஸ்லயும் வர்றதையும் எக்ஸாம்ல வர்றதையும் போடுறேன். நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக்கலாம், அப்படிதான். ஓகேவா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம். புக்கின்ல கேக்குறதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் கணக்குல இருந்து கேக்குறாங்க. சோ இப்ப என்ன பண்றாங்களா, ஒன் வேர்டுக்கே வந்து உங்களுக்கு சம்ம கொடுத்துட்டு ஆன்சர் கீழே ஏபிசிடில கொடுத்துறாங்க. புக்கின்ல ஒன் வேர்ட் கேக்குறாங்க இல்லையா, அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்கும்போது புக்கின்ல அந்த ப்ராப்ளத்தோட இந்த என்ன ப்ராப்ளம்ங்கிறது இருக்கு இல்லையா, கணக்கு, அந்த கணக்கை எழுதிட்டு கீழே ஆன்சரை வந்து என்ன பண்றாங்க ஏபிசிடில கொடுத்துறாங்க. அந்த மாதிரி வருது நிறைய. அதனால நீங்க எக்ஸாம்பிள் சம் புக்ல உள்ள ஒவ்வொரு பேஜும் நீங்க வந்து என்ன பண்ண, ஒவ்வொரு லைனையும் நீங்க உன்னிப்பா படிச்சாதான் எல்லாத்தையும் நீங்க அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் வாங்கலாம். ஓகேவா, சரி ஓகே. இப்போ இந்த சம் ஓவர். நம்ம இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் எடுக்க போறோம். அடுத்த எக்ஸாம்பிள் சம் வந்து 5.4. ஓகே, இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிவன் டயாமீட்டர் கொடுத்துருக்கு. டயாமீட்டருக்குள்ள ஃபார்முலா நம்ம இப்பதான் பார்த்தோம், விட்டம் இல்லையா. சரி, கிவன் என்ன கொடுத்துருக்கோம், அந்த பாயிண்ட்ஸ் எழுதுவோம் நம்ம. டயாமீட்டர் விட்டம் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கு, பேஜ் நம்பர் கொடுத்ததுனால நீங்க சம் அதுல பாத்துங்க. பேஜ் நம்பர் இது வந்து 5.4 எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அடுத்த பேஜ்ல இருக்கு, 176ல இருக்கு.
பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க சம் அதுல பாத்துங்க, ஃபுல்லா படிச்சுங்க. ஓகேவா? இதுல வந்து -4, -2 கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ். 1, 1 இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். டயமீட்டர் என்ன விட்டம் எழுதிட்டோம். சரி, ஈக்குவேஷன் ஆஃப் வட்டத்தினுடைய சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா. சரி, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது உங்களுக்கு. அப்ப கண்டிப்பா வந்து அந்த ஃபார்முலாவை எழுதிடுவோம். ஓகேவா? விட்டத்தினுடைய ஃபார்முலா தானே எழுதணும். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? x minus x1 x minus x2 plus y minus y1 y minus y2 equal to 0. இங்க ஒண்டிதான் பிளஸ், இங்கெல்லாம் மல்டிப்ளை இல்லையா, இந்த இடம் மைனஸ். y minus y2 equal to 0. இந்த ஃபார்முலால என்ன செய்ய போறோம், நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? பாயிண்ட்ஸ் நீங்க இதை எழுதுறதுக்கு போதே பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க இங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா x1 எது y1 எது அப்படின்னு இதுலயே குறிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். -4, -2 1, 1 இது வந்து என்னது x1 y1, இது x2 y2. இப்படி குறிச்சிட்டீங்கன்னா எடுத்து எழுது, நம்ம ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலால போடும்போது x மைனஸ் x1 அதுதான் போட சொன்னேன். x1ங்கிறது -4, அப்ப அது ஒரு தடவை பிராக்கெட்ல போட்டுக்கணும். -2 மைனஸ் இருந்தாலே பிராக்கெட்ல போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அடுத்தது சுருக்கிக்கலாம். ஓகேவா? ஏன்னா பிளஸ் மைனஸ் மாறிடுனா ஆன்சர் மாறிடும். -x2 என்னது 1, இது +1 தான். +1 இருந்ததுன்னா இது அப்படியே போட்டுக்கலாம். -1 இருந்ததுன்னா தான் உள்ள போடணும். இந்த மைனஸ் ஃபார்முலால உள்ள மைனஸ், x2ல வெறும் +1 தான் இருக்கு, டைரக்டா போட்டுக்கலாம். அடுத்தது y minus y1, y1ங்கிறது -2, மைனஸ் வந்ததுன்னா பிராக்கெட்ல போட்டுக்கலாம். அடுத்தது y minus y2 1, +1 தான், அதனால அப்படியே போடுவோம். ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணியாச்சு, ஃபார்முலால அப்ளை பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணணும், நம்ம சுருக்கி கொண்டு வரணும். இதுல x இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, என்ன ஆயிடும் +4 ஆயிடும். x minus 1 y இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், என்ன ஆயிடும் +2 ஆயிடும். y minus 1 equal to 0. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் போட்டாகும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ஒரு x² ஈக்குவேஷன் வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷனா தான் நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஓகேவா? சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், x இன்ட்டு எக்ஸ் x² வரும். அடுத்தது x இன்ட்டு -1 -xன்னு வரும். அடுத்தது 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4xன்னு வரும். அடுத்தது 4 இன்ட்டு -1 -4, x உள்ளதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது yல உள்ளது போட போறோம். yல உள்ளது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், y² பிராக்கெட் தேவையில்லை, y² y இன்ட்டு -1 -y பிளஸ் 2y -2 ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டுருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இதுல வந்து எக்ஸ் எல்லாம் ஒன்னா சேருங்க, ஒய் எல்லாம் ஒன்னா இது பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வேண்டிய ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இதுல வந்து என்னது x², அடுத்தது என்ன இருக்கு, 2x இருக்கு, ரெண்டுத்தையும் கழிக்கும் போது என்ன ஆகும் 3xன்னு வரும். அடுத்தது -4 அப்படியே வச்சுங்க, y², இது ரெண்டையும் கழிக்கும் போது +yன்னு வரும், பிளஸ் இதை முடிச்சாச்சு, -2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வந்தா ஒரே ஈக்குவேஷனா வந்துடும். அந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகேவா? ஒரு 2 லைன்ஸ் நான் இங்க போட்டுறேன். ஓகே, இப்ப லாஸ்ட் என்ன இருக்கு, x² இருக்கு. அடுத்தது y² எழுதிங்க, y². அடுத்தது x எழுதிங்க +3x. அடுத்தது y எழுதிங்க +y. கான்ஸ்டன்ட் மட்டும் லாஸ்டா என்ன இருக்கோ அதை எழுதிப்போம். -4ம் -2 இருக்கு, ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், -4 -2 ஈக்குவல் டு 0. ரெண்டுத்தையும் கூட்டினா -6ன்னு வரும். x² + y² + 3x + y -6 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான், இதான் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா?
இது என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்து விட்டம் கொடுத்து பட்டத்தினுடைய சமன்பாடு கேட்டா இந்த ஃபார்முலாவை டைரக்டா நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணிக்கணும். பிளஸ் மைனஸ் போடும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. இங்க ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கு, இந்த வேல்யூல மைனஸ் வந்தா பிராக்கெட்ல போட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணீங்க, அவசரப்பட்டு மைனஸை மாத்தி கொடுப்பாரு. ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். சரி, இப்ப இதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ்ல இருக்கு, அதை இதோட நான் ஜாயின் பண்ணி போட்டுறேன். ஏன்னா இந்த சம் போடும்போது அந்த சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 சம் போடுற போது ப்ராக்டிஸ் ஆயிடும், உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் ஈஸியா புரியும். ஓகேவா? ஓகே, 5.1ல இருக்கு, நான் அதை இதோட ஜாயின் பண்ணிடுறேன். இது ஓகேவா? புரியுதா? அது ஓகே. ஃபார்முலா மறுபடியும் எழுதணும், நானே எழுதுறேன். நான் எழுத அனுப்பினா நீங்களும் அந்த ஃபார்முலாவும் படிக்க மாட்டீங்க, நான் மறுபடியும் இன்னொரு தடவை எழுதுறோம். ஒவ்வொரு சம் போடும்போதும் ஃபார்முலா என்ன அப்ளை பண்றீங்கன்னு போட்டுட்டு தான் போடும். ஓகேவா? இது எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் கிடையாது, எக்ஸசைஸ். அதுல உள்ள இந்த சம்மை இதோட ஜாயின் பண்றேன். ரெண்டுத்தையும் சேமஸ் ஒன்னா இருக்கிறதுனால ஒரே டைம் பாத்துங்க. 5th சம் இதுல. ஓகேவா? இப்போ போட்ட எக்ஸாம்பிளும் இதுவும் ஒன்னா இருக்கு. இதுலயே நீங்க போடும்போது இதுலயும் அதுலயும் என்ன பண்ணுங்க, சேமஸ்ன்னு போட்டுங்க. ஓகேவா? 2 சம்மும் நீங்க சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது. சரி, இப்ப இதுல என்ன கொடுத்துருக்குன்னா given diameter கொடுத்துருக்கு. இதுலயும் diameter, விட்டம், பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா 3, 3, 4, 2, -7. ஓகேவா? சரி, இதான் பாயிண்ட். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப இதுல வந்து ஃபார்முலா எழுதிட்டு இருக்கோம். y minus y1 into y minus y2 equal to 0. ஓகேவா? சரி, இப்ப இதுல அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். நம்பர் என்ன பண்ணும், இந்த நம்பருக்கு நேரம் x1 y1 எல்லாம் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப இந்த நம்பர் என்னது, இதுக்கு நேரம் என்ன பண்ணுங்க, x1 y1 எழுதிங்க, இது x2 y2 போட்டுட்டீங்கன்னா ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப இதுல போட்டுடலாமா? போட்டா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் x1, x1ஓட வேல்யூ என்னது 3. பிளஸ்ஸா இருந்ததுன்னா டைரக்டா போட்டுக்கலாம், மைனஸா இருந்தா மட்டும் பிராக்கெட்ல போட்டு. எக்ஸ் மைனஸ் x2, x2ங்கிறது என்னது 2, பிளஸ் y மைனஸ் y1, y1 என்னது 4, y மைனஸ் y2, y2ங்கிறது -7 இருக்கு, அதனால பிராக்கெட் போட்டு ஈக்குவல் டு 0. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ போட்ட மாதிரி தான் இது வந்து ரெண்டையும் மல்டிப்ளை, எக்ஸோட ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், அப்புறம் 3ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? சரி, இதை ரெண்டையும் பெருக்குன்னா என்ன வரும், எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். இங்க பெருக்கும் போது என்ன ஆகும், -2xன்னு வந்துடும். இது ரெண்டையும் பெருக்கும் போது -3x, மைனஸ் மைனஸ் பிளஸ் 3 × 2 6. எக்ஸால முதல்ல முடிச்சுட்டு அடுத்த 3ஆல முடிக்கிறோம். ஓகேவா? அது மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும், y இன்டு ஒய், ஒய் ஸ்கொயர். இதை முடிச்சுக்கணுமா? சரி, இந்த சைடு முடிச்சிருவோம். இது y பிளஸ் 7ன்னு ஆக்கிட்டு அடுத்த லைன்ல நம்ம பெருக்கிக்கலாம், ஒன்று பிளஸ்.
ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஒரு லைன் கூட வரும், அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டையும் நம்ம இங்கே சிம்பிளிஃபை ஒன்று ஸ்டெப்பு கொண்டு வர சிம்பிளிஃபை பண்ணிட்டு அங்கே போட்டதே போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தான் அதிகமாகும். ஓகேவா, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், -5xன்னு வந்துடும், +6 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது y ஸ்கொயர்ட், y இன்ட்டு y ஸ்கொயர்ட், y இன்ட்டு 7 என்ன +7y, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -4y, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -28 = 0. ஓகேவா, எல்லாம் போட்டாச்சா? இப்போ அப்படியே கொண்டு வாங்க, காமனா கொண்டு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர்டை முதல்ல எழுதிங்க, ஒய் ஸ்கொயர்டை அடுத்தது எழுதிங்க, எக்ஸ் அடுத்தது எழுதிங்க 5x, ஒய் வந்து 2y இருக்கு, ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும், ரெண்டும் கழிக்கும் போது +3ன்னு வந்துடும். 7ல 4 போயிட்டுனா 3, பிக் நம்பர் சைன் பிளஸ், அப்ப 3y என்ன 3y +3y, கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு 6 - 28. இது எல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதை கொண்டு வந்ததுன்னா நமக்கு வேண்டிய ஆன்சர் அவ்வளவுதான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் -5x பிளஸ் 3y. ஓகேவா, இது ரெண்டையும் கழிச்சு போட்டா என்ன வரும், 28 இருக்கு இல்லையா? ஓகே, 28 6னா 22 வரும், -22 = 0. ஓகேவா, அவ்வளவுதான் சம். இதான் வந்து என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா, இது ஒரே லைன்ல நீங்க எழுதிங்க. என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்களோ அது பாக்ஸ் போட்டு அதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்கிறதுக்காக பாக்ஸ் போட்டுருவோம், வேற ஒன்றும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, டிக் போட்டுருவாங்க, பார்த்துட்டு ஆன்சர் இங்க இருக்கு அப்படின்ட்டு டிக் போட்டுருவாங்க. ஓகேவா, இதான் என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸாம்பிள்ல ஒரு டயமீட்டர் ஃபார்முலா வச்சு போட்டிருக்கோம், இதுல அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்ல ஒரு போட்டிருக்கோம். சம் நம்பரை கரெக்டா நோட் பண்ணீங்க. இது 5.1 பேஜ் நம்பர் எங்க இருக்கோ அதை நோட் பண்ணீங்க. 182ல இருக்கு. 5.1 எங்க இருக்கு, பேஜ் நம்பர் 182ல இருக்கு. ஓகேவா, ஓகே, புரிஞ்சுச்சா? 2 சம் போட்டோம் அந்த டயமீட்டர்ல. ரெண்டுத்தையுமே முக்கியமா பாத்துங்க, நான் சொல்லியிருக்கேன் இந்த போடுறது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் சம் வர்ற சம் தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா, நீங்க அதனால தரவா போட்டு பாத்துங்க. நல்லா 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கடை நீங்க பாட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாம்ல போட்டுட்டே வந்துடும். ஓகேவா, சரி, இந்த டயமீட்டருக்குள்ளது. ஓகே, இதோட வந்து இந்த மாடல் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது அடுத்தது ஒரு குட்டி சம் போட்டுட்டு இதுக்கு வருவோம். இந்த லாஸ்டா ஒரு சம் போட்டோம் இல்லையா, அந்த y = mx, அந்த ஃபார்முலால ஒரு போட்டு போடுவோம். 5.12 அந்த சம், அது குட்டி சம்மா இருக்கு. நம்ம டைப்புக்கு தகுந்த மாதிரி அதை போட்டுட்டு ஒரு சிமுலேஷன் பார்க்கணும், அப்புறம் மீதி உள்ளது பார்க்கலாம் டைப்புக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா, சரி. இதுல எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 5.12. ஓகேவா, சரி. இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. நமக்கு முதல்ல சம் என்ன எழுதிப்போம், ஈவன் சம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஃபார்முலாக்கு வருவோம் என்ன கொடுத்துருக்குன்னு. சம்ல என்ன இருக்குன்னா, y = mx + c அந்த மாடல்ல உள்ள ஒரு சம். இது வந்து இம்பார்ட்டன்ஸ் சம் தான் இது. ஓகேவா, சரி. y = mx 4x + c இது கணக்கு. நம்ம y mx + c ஃபார்முலா, இது வந்து சம். இது ஓகேவா, சரி. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க. டேஞ்சன்ட் டு த சர்க்கிள், டேஞ்சன்ட்னா தொடுகோடு இல்லையா, டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. x² + y² = 9 கொடுத்துட்டு ஃபைண்ட் c கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்ப இதுல நம்ம ஃபார்முலா சொல்லிருக்கோம், டேஞ்சன்ட்ங்கிறது தொடுகோடு. நம்ம இந்த ஃபார்முலா எழுதும் போது அதுல எழுதின டேஞ்சன்ட். ஓகேவா, சரி. இப்ப இந்த மாதிரி மாடல் நம்ம ஒரு ஃபார்முலா சொன்னோம், என்ன ஃபார்முலா, y = mx + c இந்த மாடல்ல இருந்து அதுக்கு டேஞ்சன்ட் தொடுகோடு இங்க எழுதிட்டேன் தமிழ்ல. ஓகேவா, இதுக்கு தொடுகோடு. ஓகேவா, தொடுகோடு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம், டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா, சரி.
இது எந்த மாடல்ல இருக்கும் அப்படின்னா இது இந்த மாதிரி இது வந்து நம்ம தனியா போட்டுப்போம். டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா சி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 பிளஸ் எம் ஸ்கொயர். பார்த்தோமா, இன்ட்ரோடக்ஷன்ல இந்த ஃபார்முலா ஒன்று கொடுத்தேன். தொடுகோடு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அந்த மாடல்ல இருந்து நம்ம தொடுகோடு கேட்டாங்கன்னா டேஞ்சன்ட் தொடுகோடு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் எம் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்ப நம்ம கணக்குல இருந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதிட்டு இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இதுல ஒய் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலாவை முதல்ல எழுதிப்போம். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இதான் ஃபார்முலா இல்லையா? சரி, இப்ப இதுல வந்து என்ன நமக்கு கணக்கு என்ன கொடுத்துருக்கு 4x பிளஸ் சி. ஓகேவா? அப்ப இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம், எம்னுடைய வேல்யூ நமக்கு வேணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எம், இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4. அப்ப எம் ஈக்குவல் டு எவ்வளவு 4. ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோமா? எம் ஈக்குவல் டு 4 அது இருந்தாதான் நம்ம இந்த ஃபார்முலால போட முடியும். ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அல்லது ஆர் ஸ்கொயர். இது ரேடியஸ் தானே, இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தானே ஃபார்முலா, சமன்பாடு வட்டத்தினுடைய சமன்பாடு என்ன எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அந்த ஆருக்கு பதிலாக இங்க ஏ கொடுத்துருக்கு. எல்லாம் ஒண்ணுதான், எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நம்ம ஃபார்முலால ஏன்னு வந்து இருக்கிறதுனால நம்ம இங்க ஏன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்ப இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்னு இருக்கு. 9 எப்படி எழுதலாம், நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? சரி, இந்த ஃபார்முலாக்கு வேண்டி இப்படி எழுதிப்போம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து ஏக்கு பதில் அப்படின்னா என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர்டுக்கு பதிலே 3 ஸ்கொயர் போட்டுக்கணும். ஏ ஸ்கொயர்டுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் 3 ஸ்கொயர். இதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலால என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் இருக்கு, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். எம் ஸ்கொயர் எம் இருக்கு, எம் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுடலாமா? அப்படியே ஃபார்முலால போடலாமா? ஃபார்முலாவை 1ன்னு வச்சுங்க. 1 இம்ப்ளைஸ் போட்டீங்கன்னா முடிஞ்சிடும் வேலை. 1 இம்ப்ளைஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன 3 ஸ்கொயர் 1 பிளஸ் இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க மெத்தட் இது கீழே நம்ம போட்டுக்கோம். ஓகேவா? சரி, இது வந்து எம் எம் ஸ்கொயர் எம் எம் என்ன 4, அப்ப 4 ஸ்கொயர். ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் என்ன 9, 1 பிளஸ் 4 ஸ்கொயர் 16. ஓகேவா? இப்ப இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் 9 இன்ட்டு 17. இது என்னது சி ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்ப சி ஈக்குவல் டு என்ன வரும், பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9 இன்ட்டு 17ன்னு வரும். ஓகேவா? அப்போ 9 இன்ட்டு 17 சி ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 9 வெளில எடுத்தா என்ன வரும், ரூட் 9 எடுத்த வெளில எடுத்தா 3 வரும். மீதி ரூட்ல என்ன இருக்கும், ரூட் 17 இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் சி, சிஏ கண்டுபிடி. அதாவது என் ஒய் ஈக்குவல் டு 4x பிளஸ் சி தொடுகோட்டினுடைய வட்டத்தினுடைய தொடுகோட்டு கண்டுபிடிக்க சமன்பாடு இது இருந்தா ஃபைண்ட் சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதான் ஆன்சர். சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் எம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய சம்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டா இதை எடுத்து அப்படியே இதுல அப்ளை. ஓகேவா? சரி, ஓகே, ஒரே ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு நம்ம அதை முடிச்சிடுவோம். சிமுலேஷன் பார்ப்போம். இப்போ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது ஃபார்ம்ல தெரியுது உங்களுக்கு, எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இல்லையா? அந்த ஃபார்ம்லால தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க சி ஈக்குவல் டு 4,2 ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே இந்த ஃபார்ம்லால அப்ளை பண்ணிருக்காங்க. புரியுதா இது என்ன ஃபார்ம்லான்னு? ஓகே, அதுல அப்ளை பண்ணா ஹச்சுக்கு பதில 4 வந்து இது ஹச்சு கமா கே தானே. அப்ப ஹச்சுக்கு பதில 4, கேக்கு பதில 2. ஓகேமா, ஆர் என்ன கொடுத்துருக்கு 5 கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் 25 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்தது
ஜெனரல் ஃபார்ம் இது என்ன ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர். இதை வந்து விரிவாக்கி ஆன்சரை கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம இப்போ போட்டோம்ல, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டு ஆன்சர் விரிவாக்கினா லாஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? இதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இப்போ வந்து போட்டோம் அந்த ஃபார்முலா வச்சு, இந்த லைன் வச்சு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் போட்டோம், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி நம்ம ரேடியஸ் மாத்திட்டே போனா உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஆன்சர் வந்து நம்ம கிடைக்கும். இங்க வந்து 4,2ங்கிறது போட்டிருக்காங்க. இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 எடுத்துக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல என்ன பண்ணணும் 2 எடுத்துக்கணும். இங்க தான் சென்டர் இருக்கு. ஓகேவா? இதனுடைய சென்டர் இங்க தான் இருக்கு. இதுல இருந்து ரேடியஸ் வரைஞ்சிருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்டான ஆன்சர். இந்த பாருங்க, ஆரோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது, சென்டரோட வேல்யூ அப்படிதான் இருக்கு, ஆரோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் மாறுது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ ஓவர். இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.